இருந்தாலும் இப்போ புது ப்ரொடியூசருங்கிற பேரில் பணம் பறிக்கிற கும்பல் நிறையா இருக்கு. நல்ல படம் நல்லா வரணும், படம் நல்லா வரணும், அதுதான் முக்கியம். ஆனால் என்ன இப்போ பட்ஜெட் ஒரு 3 crore ஆகும், 5 கோடி வச்சுக்கங்க, நல்லா எடுங்க படத்தை அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சோன்னே எப்படி இருக்கு, கண்ணெல்லாம் கலங்குச்சு எனக்கு. என்கிட்ட 1 லட்ச ரூபா பணம் வேணும்னு கேட்குறாங்க. 1 லட்ச ரூபா பணமா, எதுக்கு உங்ககிட்ட கேட்டாங்க? இல்லை என்னன்னு தெரியல, 1 லட்ச ரூபாயை வந்து நீங்கள் பணமாக என்ன சொல்கிறது இதில் அனுப்பிடுங்க, அக்கௌண்ட்டில் அனுப்புங்க, நான் கேஷாக நான் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. ஏற்கனவே 5000 10,000 முதல்ல அனுப்பியிருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இப்போ 1 மாதம் முன்னாடி சென்னையில் இப்போ டைட்டில் போட்டு ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு குரூப், அதில் டெய்லி வந்து குட் மார்னிங் அனுப்பிக்குவோம், அப்புறம் சார் எப்போ லொக்கேஷன் பார்க்க போகிறோம் இப்படிலாம் பேசிக்குவோம். எனக்கு இப்போ என்னென்னா சம்பளம் கூட பேசிட்டார் அந்த படத்துக்கு. எனக்கு முதல் படத்துக்கு 7 lakhs சம்பளம் பேசிட்டாரு. எனக்கு இன்னும் 4 நாளில் எனக்கு ஹீரோ கிட்ட சொன்னால் எனக்கு வந்துடும், அட்வான்ஸ் கொடுத்துருவாரு அப்படின்ற லெவலில் போயிட்டு இருந்தது. அது வரைக்கும் அவரே 1 பைசா எனக்கு தரல. அவ்வளோ வேகத்தில் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அந்த ப்ரொடியூசர் வந்து என்கிட்ட சார், இப்போ நீங்கள் நிறைய இடங்கள்ல கதை சொல்ல போயிருப்பீங்க. இந்த கதை சொல்லும் போது நடக்கிற பிரச்சனைகள்லாம் என்ன, அதுக்கு போய் மோசடிகள்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா சார்? கண்டிப்பாங்க. ஐயோ, நல்ல ப்ரொடியூசர்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் நல்ல கதை கரெக்டாக கேட்பாங்க, ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ புது ப்ரொடியூசருங்கிற பேரில் பணம் பறிக்கிற கும்பல் நிறையா இருக்குது. ஓகே. அதில் நான் 2 வாட்டி நான் மாட்டியிருக்கேன். இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சினிமாக்காரர், அவர் இங்கே ஒரு படம் பண்ணியிருக்காரு, ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இப்போ அவர்கிட்ட பணம் இல்லை, ஆனால் என்ன வேணால் ஆட்கள் யாராவது நல்ல கோயம்புத்தூரில் யாராவது நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு அவரும் தேடிட்டு சினிமாக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடினதில் அங்கே ஒரு லேடி, ஒரு 50 வயசு லேடி, அவங்களோட தம்பி ஒரு 45 வயசு, இவங்க 2 பேரும் படம் பண்ணலாம், நல்ல கதை ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்க, அவர் வந்து ஓகே, இவர் எனக்கு திலீபன் தெரியும், அவர் வந்து நல்ல கதை வச்சுருக்காரு, அவர் வேணால் நம்ம சொல்ல வைப்போம் அப்படின்னே கான்ஃபரன்ஸ் போட்டு கொடுக்குறாரு. உடனே அந்த லேடி வந்து பேசுகிறாங்க, சார் நீங்கள் கோயம்புத்தூர் வாங்க சார், வந்தீங்கன்னா அந்த கரெக்டாக அதுவும் புரட்டாசி கடைசி அந்த இப்போ ஆரம்பிச்சிடக்கூடாது சார், அதுக்கு முன்னாடியே வந்துருங்க அப்படின்னு சொல்லி பயங்கர அவங்க அந்த டைமு இதெல்லாம் பார்ப்பாங்க, நாளெல்லாம் பார்ப்பாங்க போல். அப்போ நான் நினச்சேன் ஓகே பக்கா ப்ரொடியூசரு, நல்ல ப்ரொடியூசர் போல் இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே கரெக்டாக வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி அங்கே போய் ரூமெல்லாம் போட்டுட்டு கதை சொல்ல போகிறேன். அடுத்த நாள் ஈவினிங் போகிறேன், கரெக்டாக 5 மணிக்கெல்லாம் போயிட்டோம். அவங்க பார்த்தா அவங்க ஒரு ஃபேமிலியாக உட்காந்துட்ருக்காங்க, அந்த அம்மா, ஒரு தம்பி, அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் அந்த சின்ன குழந்தைங்க, அது இதுன்னு பெரிய ஒரு கூட்டமே கதை கேட்குற உட்காந்துருக்காங்க. ஆனால் 5 மணிக்கு நான் போயிட்டேன், 6 மணிக்கு தான் நல்ல நேரம், அதனால் 6 மணிக்கு ஆரம்பிங்க சார், இப்போ வேணாம் சார், அதுக்கு முன்னாடி பேசிடாதீங்க சார், எதுவுமே சொல்லாதீங்க, அமைதியாக இருப்போம் அது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கொடுக்குறாங்க. காஃபி குடிச்சிட்டு டைம் மட்டும் பார்த்துட்டே இருக்கோம் நாங்கள், எப்படா 6 மணி ஆகும் அப்படியே எல்லாரையும் மூஞ்சி பார்த்துட்டு கரெக்டாக 6 மணி அப்படின்ட்டாங்க. இப்போ நான் கதை சொல்கிறேன், 2 hours கதை சொல்லி முடிக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. நான் ஆரம்பத்துலேயே என்ன 2 கதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே வந்து சார் ரொம்ப நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, ஓகே இன்னொரு கதை 2 கதைன்னு சொன்னீங்களா, அந்த கதையும் சொல்லுங்களேன் அப்படின்னாங்க. என்னடா மணி பார்த்தா 8 மணி 8:30 மணி ஆக போகுது, அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு டீயை குடிச்சிட்டு மறுபடியும் ஃபுல்லாக வந்து அந்த கதையும் சொல்லி முடிச்சு, ரொம்ப நல்லா இருக்கு, 2மே நல்லா இருக்குது, இப்போ நம்ம முதல்ல அதை பண்ணிடுவோம், அதுக்கு 2வது பண்ணுவோம், 2மே நம்ம ப்ரொடக்ஷனில் பண்ணிடுவோம் சொல்லி எனக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம கூட கூப்பிட்டு வந்தார்ல அவர் வந்து, அப்போ வேணால் இவர் இவ்வளோ தூரம் வந்திருக்காரு, அட்வான்ஸ் வேணால் கொடுத்துருங்க, உங்களுக்கு படம் பண்ண போகிறீங்க அட்வான்ஸ் கொடுங்க. இல்லை அது இப்போ நாங்கள் கொடுக்க மாட்டோம், அது வந்து அது ஹீரோ ஓகே ஆகணும், ஹீரோ ஓகே ஆனால் ஓகே கொடுத்துடலாம், ஆனால் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹீரோ ஓகே ஆகட்டும், நெக்ஸ்ட் வீக் நாங்கள் வந்துடுவோம், கோயம்புத்தூர் சென்னை வந்துடுவோம், ஏர்போர்ட் பக்கத்தில் தான் நாங்கள் ஆஃபீஸ் போடுவோம், ஆஃபீஸ் போட்டோன்னையும் நம்ம ஹீரோ நீங்கள் அதுக்குள்ளே பேசி வைங்க, 1 வீக் நீங்கள் ஹீரோக்கு என்னென்னு பேசி வைங்க அப்படின்லாம் பேசிட்டாங்க. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல, அப்பா ஒரு நல்ல இடத்துல வந்து நம்ம ஒரு இது பண்ணியிருக்கோம், நல்லா பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனைக்கும் மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அவரை வச்சுக்கலாம், இமான் சார் கரெக்டாக இருப்பார், அவர் ஓகே, இல்லை ஜிவி போட்டுங்க, நல்ல படம் நல்லா வரணும், அதுதான் முக்கியம்.
ஆனால் என்ன இப்போ பட்ஜெட் ஒரு 3 crore ஆகும், 5 கோடி வச்சுக்கங்க, நல்லா எடுங்க படத்தை அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சோன்னே எப்படி இருக்கு, கண்ணெல்லாம் கலங்குச்சு எனக்கு. அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு. நான் வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் கேட்குறேன், சார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை சார் என்னன்னு தெரில, என்கிட்ட ஒரு 1,00,000 ரூபா பணம் வேணும்னு கேட்குறாங்க. 1,00,000 ரூபா பணமா, எதுக்கு உங்ககிட்ட கேட்டாங்க? இல்லை என்னன்னு தெரில, 1,00,000 ரூபாயை வந்து நீங்கள் பணமாக என்ன சொல்கிறது இதில் அனுப்பிடுங்க, அக்கௌண்ட்டில் அனுப்புங்க, நான் கேஷாக நான் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. என்னடா புது கதையாக இருக்குது. அப்போ பணத்தை மாற்ற போகிறாங்களா உங்ககிட்ட அப்படின்னா, ஆமாம் என்கிட்ட எது பணம்னு நான் சொல்கிறேன். இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் அனுப்புங்க, இந்த பணத்தை கொண்டு வாங்க, கேஷை கொண்டு வாங்க, நான் உடனே வந்து அக்கௌண்ட்டில் போட்டுடுறேன்னு சொன்னால் அது முடியாது. நீங்கள் முதல்ல பணத்தை அனுப்புங்கன்றாங்க. ஏற்கனவே 5,000 10,000ன்னு முதல்ல அனுப்பியிருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஏதோ ஒரு பூஜையில் பணம் வைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க போல இருக்கு. அதுக்கு ஒரு பணம் அனுப்பியிருக்காரு. அந்த பணத்தை திருப்பி கேட்கல. ஏன்னா படம் பண்ண போகிறோம், அந்த பணத்தை எதுக்கு 5,000 ரூபாய் நம்ம திருப்பி கேட்கணும் அப்படின்னு சொல்லி இவரும் விட்டுட்டார் பாவம். ஸோ இப்படி வந்து பயங்கரமான மோசடி கும்பல் ஒன்று பார்த்தேன். ஆனால் என்கிட்ட எதுவும் பணம் வாங்கலைன்னு வைங்க, அது என்னடா இவ்வளோ தூரம் போனோம், ஆனால் நேரம் வேஸ்ட்டு தானே. அந்த உழைப்பு, நம்ம இங்கேருந்து போனோம், அங்கே ரூம் போட்டு கதையை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, கதையை வந்து சொன்னது, இவ்வளோ பெரிய இது வீணாக போச்சு. இது 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்போ 1 மாதம் முன்னாடி சென்னையிலேயோ, ஆமாம், கிரீன் பார்க் ஹோட்டலில் ஒரு ஏடி தான் எனக்கு சொன்னார். ஒரு தம்பி அவன் நல்ல பையன் தான். அவன் என்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசரு 2-3 படம் பண்ணுறாரு, படம் கதை கேட்டிருக்காரு, நீங்கள் கதை வச்சுருக்கீங்க, நீங்கள் போய் சொல்லுங்கள் அப்படின்னோடனே நான் ஓகே அப்படின்ட்டு போயிட்டு அவர்கிட்ட கதை சொல்கிறேன். ஒரு கேரக்டர் இருந்தார், 35 வயசு, ஒரு மதிக்கத்தக்க ஒருத்தர். கதை கேட்டு நல்லா இருக்கு, கேமராமேன் மட்டும் ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறோம், எனக்கு பிடிச்சிருக்கு, கேமராமேன் ஃபைனல் பண்ணணும் அப்படின்னாரு. கேமராமேன் எங்கே இருக்காருன்னா, ஓகே நாளைக்கு வந்துடுவார். அவர்கிட்ட ஃபோன் போட்டு பேசியாச்சு. அடுத்த நாள் வந்தார். கேமராமேன்கிட்ட சொன்னேன், அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஸ்கிரிப்ட். அவருக்கு நான் இது வரைக்கும் ஒரு 10 கதை கேட்டிருக்கேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இது நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா 1 நாள் 2 நாளில் மேனேஜர் கேட்குறாரு. எல்லாருக்கும் ஓகே. நாங்கள் ஒரு குரூப்பே ஆரம்பிச்சிட்டோம். இப்போ டைட்டில் போட்டு ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு குரூப்பு. அதில் டெய்லி வந்து குட் மார்னிங் அனுப்பிக்குவோம். அப்புறம் சார் எப்போ லொக்கேஷன் பார்க்க போகிறோம் இப்படிலாம் பேசிக்குவோம். ஓகே. ஹீரோ ஒரு முக்கியமான ஹீரோ, அவர்கிட்ட வந்து கதை சொல்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டதாகவும் எல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. எனக்கு இப்போ என்னென்னா சம்பளம் கூட பேசிட்டார் அந்த படத்துக்கு. எனக்கு முதல் படத்துக்கு 7 lakhs சம்பளம் பேசிட்டாரு. எனக்கு இன்னும் 4 நாளில் எனக்கு ஹீரோ கிட்ட சொன்னால் எனக்கு வந்துடும், அட்வான்ஸ் கொடுத்துருவாரு அப்படின்ற லெவலில் போயிட்டு இருந்தது. அது வரைக்கும் அவரே ஒரு பைசா எனக்கு தரல அந்த ப்ரொடியூசர். அவ்வளோ வேகத்தில் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அந்த ப்ரொடியூசர் வந்து என்கிட்ட என்ன கேட்குறாருன்னா, செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு லேண்ட் இருக்குது, அது வந்து கலைஞர் பீரியட்லேயே புறம்போக்கு லேண்டை வந்து நீங்கள் பட்டா போட்டு கொடுத்துருங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு அப்படின்னு அவர் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காரு. அதனால இப்போ இந்த கவர்மெண்ட் இது பண்ணுது. எனக்கு கவர்மெண்ட்டில் முக்கியமான ஆளுங்கெல்லாம் தெரியும். ஸோ வந்து நான் 2 ஏக்கர் வாங்க போகிறேன், நீங்கள் ஒரு 1/2 ஏக்கர் வாங்கிக்கிங்க அப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு. நான் வந்து எனக்கு எதுக்கு சார், வேணாம் சார் அப்படின்ற. ஐயையோ அதெல்லாம் இல்லை, 23,000 ரூபா தான், 1/2 ஏக்கரே 23,000 ரூபா தான் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு அட்வான்ஸ் கொடுங்க, லாக் பண்ணி வைப்போம் அப்படின்னு ரொம்ப இது பண்ணுறாரு, கம்பல் பண்ணுறாரு. எனக்கு என்னென்னா, இதை வேணான்னு சொன்னால் இங்கே அப்பாயின்மெண்ட் எல்லாம் அடுத்தடுத்து வேலைகள் இருக்குது. ஆமாம், இது ஒரு சின்ன விஷயத்த போய் ஏன் நம்ம வந்து வேணான்னு சொல்லணும். சரி அப்படி தான் என்ன ஆயிரப்போகுது, ஒரு 5,000 கொடுப்பேன்னு சொல்லிட்டு 5,000 கொடுத்தேன். அதுக்கப்புறம் 2 நாளில் மறுபடியும் கேட்குறாரு 6,818 ரூபா அப்படின்னாரு. கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்கிறாரு. ஆமாம், என்னன்னு கேட்டால் இல்லை உள்ளே போயிடுச்சு, உங்கள் ஃபார்ம் உங்கள் இதெல்லாம் போயிடுச்சு, உள்ளே நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயாச்சு, நீ வந்துடும், இது ஒரு அமௌண்ட்டு தான், இதை மட்டும் நீங்கள் ஃபீஸு இதை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா போதும், அவ்வளோதான். சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, நான் தான் இல்லை என்கிட்டன்னு சொன்னேன்ல. இல்லை இது மட்டும் கொடுங்க, மீதி எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் ஏதாவது பணம் கேட்டாங்கன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். சரி ஓகே, இன்னும் 2 நாளில் நம்ம வரப்போதில்லை அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்துட்டேன். 12,000 ரூபா கொடுத்தாச்சா. இதுக்கப்புறம் 2 நாள் கழித்து ஃபோனே எடுக்கலை அவர். அடுத்த நாள் நம்ம கதை சொல்ல போகிறோம் ஹீரோ கிட்ட, ஃபோனே எடுக்கலை. திரும்ப அடிக்கிறேன், எத்தனை மணிக்கு நம்ம மீட் பண்ண போகிறோம், எத்தனை மணிக்கு நம்ம ஒன்றா போக போகிறோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்குல்ல, எவ்வளோ ப்ரோக்ராம் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு ஒன்றுமே பதில் வரல. அடுத்த நாள் காலையில் அந்த குரூப்பில் அனுப்புகிறார் மெசேஜ், இல்லை இன்னைக்கு ப்ரோக்ராம் இல்லை, கேன்சல் ஆகிடுச்சு, அந்த ஹீரோ வந்து இன்றைக்கி ஏதோ கேட்கலன்னு சொல்லிட்டாரு. என்னடா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக சொல்கிறாரு, எனக்கு ஃபோன் பண்ணியே சொல்லியிருக்கலாம்ல, அதுனா குரூப்பில் அனுப்புறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல, குழப்பமாயிடுச்சு. இப்போ எனக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சது, என்னமோ தப்பு இருக்குது இதில்
1 மாதமாக ஆசைப்பட்டே இருந்தேன். இவர் எதுலேயுமே இன்வால்வ் ஆகவே இல்லை. அப்படியே இந்த கேமராமேன் இவங்ககிட்ட சொல்லி விட்டுட்டு, அவங்கெல்லாம் தெளிவானவங்க தான். மேனேஜர் ஆகட்டும், கேமராமேன் அவங்க தெளிவானவங்க. அவங்ககிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், எங்ககிட்டவும் பணம் கேட்டார். நாங்கள் தரல. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம்ல. நான் கொடுத்துட்டேனே. ஐயையோ! ஏன் இப்படி பண்ணீங்க? அப்படின்னு அவங்க என்ன கேட்குறாங்க. அடப்பாவி! என்னடா இது? எப்புட்றா இந்த பணத்தை திரும்பி வாங்குறது? அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஃபோன் பண்ணுறேன். அந்த ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணுறேன். சார் சொல்லுங்கள் அப்படின்னாரு. சார் கொஞ்சம் மீட் பண்ணணும். வாங்க க்ரீன் பார்க்கில் தான் இருப்பேன் அப்படின்னாரு. சரின்ட்டு போனேன். க்ரீன் பார்க்கு போயிட்டு நான் மெதுவாக கேட்டேன். ஒன்றும் இல்லை சார், கொஞ்சம் ஒரு அர்ஜென்ட்டு. ஒரு 10,000 ஒரு இஎம்ஐ கட்ட வேண்டியது இருக்கு. ஒரு 10,000 மட்டும். 2,000 போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு 10,000 கொடுத்துருவாருன்னு நினச்சிட்டு 10,000 கேட்டேன். அப்படியா? நேற்றே கேட்டுக்கலாமா சார்? ஒரு 4 மணிக்கு தான் வந்து பணம் வரும். நான் கொடுத்துட்றேன் சார். என் ஃபோனில் இல்லை, என் ஃபோன் ப்ராப்ளம். பணம் இருக்குது, 3,50,000 ரூபா இருக்குது, அக்கௌண்ட்டில் இருக்குது. ஆனால் வந்து அனுப்ப முடியாது அப்படின்ட்டாரு. அப்படியா சார், அனுப்ப முடியாதா? சரி ஓகே. ஆனால் வேற ஒருத்தர்கிட்ட சொல்லி உங்களை அனுப்ப சொல்கிறேன். அதே ஜிபே நம்பர் தானே? ஆமாம் சார். நான் அனுப்ப சொல்கிறேன், ஒன்றும் கவலைப்பா, நீங்கள் போங்க அப்படின்னா. 4 மணிக்கு ஃபோன் அடிக்கிற, எடுக்கவே இல்லை, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் 1 வாரம் ஃபோனே இது பண்ணல, எடுக்கவே இல்லை. ஒவ்வொரு தடவையும் மெசேஜ் மட்டும் அனுப்புகிறாரு. சார் சொல்லுங்கள், என்ன விஷயம், ஃபோன் பண்ணியிருந்தீங்க? இப்படி சார், என்ன சார் பணம் கேட்டிருந்தேன், என்னாச்சு சார் அப்படி நாம் அனுப்புனா, சொல்கிறேன் சார், உங்களுக்கு வந்துடும் சார், ஒன்றும் கவலைப்படாதீங்க, வந்துடும் அப்படின்னு பணத்தையே இப்படி நம்ம பணத்தையே இழுத்து அடித்தார். ஐயோ, இவ்வளோ போராடி கடைசியில் வந்து சண்டை போட்டு அவர் வீட்டுக்கே போய் அதுக்கப்புறம் வாங்கிட்டேன் அந்த பணத்தை. அதனால் வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் போல இருக்கு. இப்போ 25 வருஷம் ஃபீல்டில் இருக்கு, இத்தனை வருஷம் இருந்தே நம்மளை ஏமாத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ புதுசாக இந்த மாதிரி கிளம்பியிருக்காங்க நிறைய பேர். அதனால் எனக்கு என்னென்னா, கோ டைரக்டருங்கெல்லாம் வந்து பார்த்து ஜாக்கிரதையாக வந்து அவங்க சம்மந்தப்பட்டவங்களை விசாரிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் விசாரிச்சு மூவ் பண்ணணும். ஸோ இந்த இன்டர்வியூவில் சொன்னது எனக்கு இதாக இருக்குது, கரெக்டாக சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.